ஹாப்பி சாபத். இன்னைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் வந்து காஸ்ட்லி கப் ஆஃப் டீ. இது வந்து இட் இஸ் த விட்னஸ் ஆஃப் டெரன்ஸ். ஸோ டெரன்ஸ் வந்து அவங்க லவ்ரி அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க நர்சிங் கிளாஸுக்காக ஒரு மேஜர் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபுல் நைட் முழிச்சு இருக்கணுமா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஹி வாஸ் அடிக்டட் டு டீ. ஸோ அவங்க வந்து ஃபுல் நைட் முழிச்சு இருக்கிறதுக்கு வந்து டீ குடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அபவுட் 4:30 AM அவங்க வந்து இன்னொரு கப் ஆஃப் டீ பண்ணுறதுக்கு வந்து கிச்சனுக்கு போனாங்க. ஆனால் அங்கே வந்து டீ இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஹீ ஹேட் டு ஃபினிஷ் தி அசைன்மெண்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து முழிச்சு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு அங்கே அந்த வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹாட் டீ விற்கிற ஒரு ஷாப் இருக்குதுன்ட்டு. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டீ குடிச்சிட்டு திருப்பி வந்துடலான்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா டெரன்ஸ் வந்து அந்த ரோடில் வந்து ஹி வாஸ் கோயிங் அட் 85 km/h. ஸ்பீட் லிமிட் வந்து 50 km/h. ஆனால் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு டபுளாக போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க ஹெல்மெட் கூட போடாமல் போயிட்டு இருந்தாங்க. ஸோ சடனாக வந்து அவங்க பக்கத்தில் ஒரு கார் வந்துச்சு. அந்த காரும் அதே ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த காருக்குள்ளே வந்து தேர் வர் மெனி யங் பீப்புள் ஹூ வர் ட்ரிங்கிங். ஸோ இந்த யங் பீப்புள் வந்து டெரன்ஸ் பக்கத்தில் அவங்க காரை எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. அண்ட் டெரன்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து போக ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. இந்த யங் பீப்புள் வந்து சிரிச்சுக்கிட்டே இன்னும் பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ டெரன்ஸ் வந்து அவங்க பயந்துட்டாங்க. அண்ட் அவங்க வந்து வென் ஹீ ஹார்ன்ட், அந்த யங் பீப்புள் வந்து அவங்க பியர் கேன்ஸ் எல்லாம் அவங்க மேலே தூக்கி போட்டாங்க. ஸோ டெரன்ஸ்க்கு வந்து கோவம் வர ஸ்டார்ட் ஆகி அவங்கள பார்த்து கத்துனாங்க. அண்ட் அவங்களும் திருப்பி கத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து டெரன்ஸ் வந்து அவங்க ரோட்டில் இருக்காங்கன்னே மறந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஹீ ஸ்டார்டட் கோயிங் அட் 100 km/h. அவங்க முன்னாடி இருந்ததை வந்து அவங்க பார்க்கல. அது ஒரு ஸ்பீட் பம்ப் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அதை இடித்து தென் எவ்ரிதிங் வென்ட் பிளாங்க். ஸோ அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒன் மோமெண்ட் ஹி வாஸ் ஆர்கியூவிங் அண்ட் த நெக்ஸ்ட் யாரோ லைட் ஆஃப் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஆச்சு. தென் த நெக்ஸ்ட் திங் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதுன்னா, அவங்க வந்து ஹி woke up in bed. அவங்க கிளாக்கை பார்ப்பாங்க. த டைம் வாஸ் 8:45 AM. So he remembered that it was time to go give the assignment in that class. அவங்க வந்து he will try to get up. ஆனால் அவங்க பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க he realized that அவங்க வந்து அவங்க டார்ம் ரூமில் இருக்குல்ல. அவங்க வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுக்க பார்த்தாங்க. அண்ட் எதுவுமே இருக்கலை. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் என்ன பிளேஸுன்னே அவங்களுக்கு தெரியல. அண்ட் அவங்க வந்து ஒரு கேலண்டரை பார்த்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க அசைன்மெண்ட்டை வந்து அவங்க ஜூலையில் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஆனால் கேலண்டர் வந்து இட் செட் தட் இட் வாஸ் ஆகஸ்ட். அண்ட் அந்த வால் மேலே வந்து there was a picture of his parents and his brother. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க பிரதரை மட்டும் தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க வீட்டில். ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. அண்ட் அவங்க அம்மா வந்து ரூம்குள்ளே அப்போது வந்துட்டு டெரன்ஸ் முழிச்சிருக்கிறத பார்த்து ஷி cried and she hugged him. அண்ட் அவங்க சொல்லுவாங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் அவேக்குன்ட்டு. ஸோ டெரன்ஸ் வந்து அவங்கள பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிரும். அண்ட் ஆஃப்டர் அ ஃபியூ வீக்ஸ் தான் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் அதர் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து தே ஹேட் டு எக்ஸ்பிளைன் டு ஹிம் வாட் ஹேட் ஹேப்பன். ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஆன நைட் வந்து அந்த லவ்ரி அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டியோடைய பாஸ்டர் வந்து போலீஸ்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேக் த பாடின்ட்டு. ஸோ அவங்க ஃப்ரெண்டோடைய பைக்கில் வந்து அந்த சீட்டுக்கு அடியில் பாஸ்டரோடைய நம்பர் வந்து எமர்ஜென்சி கான்டாக்டாக இருந்துச்சு.
Terrence வந்து he was so badly injured that the people could not realize that it was his body and not his friend ன்ட்டு. ஆனால் அந்த ட்ரங்க் பீப்புளுக்கு என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியல. டெரன்ஸ் வந்து ஃபார் அ ஃபியூ டேஸ் அவங்க வந்து கான்ஷியஸாக இருந்தாங்க, அப்புறம் திருப்பி அன்கான்ஷியஸ் அப்படியே இட் வாஸ் கோயிங் ஆன். அண்ட் அவங்க வந்து 3 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பார்த்த உடனே தே வாஸ் ஸோ ஷாக்ட். தே didn't have money for the hospital bills. அண்ட் அவங்க லவ்ரி அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வித் மணி அண்ட் ப்ரேயர்ஸ். அண்ட் த பாஸ்டர் விசிட்டட் தெம் ஆஃபன். டெரன்ஸ் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆன பிறகு 3 months கழிச்சு தான் ஹி ரிட்டர்ன் டு த யூனிவர்சிட்டி. இப்போது ஹீ இஸ் அ நர்ஸ். He is grateful to God for his family and many friends at the university for his second chance at life. அவங்க வந்து he kept postponing giving his heart to Jesus, and he realized after the accident that he didn't want to wait any longer. So அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு பயமாக இருந்துச்சு, I had to take baptism but I was scared. I felt that நான் பேப்டிசம் எடுத்த பிறகு நான் வந்து என்ன பண்ணாலும் I should be carefulன்ட்டு. அதனால நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு வந்து ஐ ரியலைஸ் நான் வந்து இன்னும் வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதுன்ட்டு. அவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டிலே ஹி டுக் பேப்டிசம். டெரன்ஸ் வந்து என்ன இன்னொரு லெசன் படித்தாங்கன்னா, அவங்க வந்து ஹி ஷுட் ஸ்டாப் ட்ரிங்கிங் டீன்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஐ ஹாவ் டு கிவ் அ டைட்டில் டு மை ஸ்டோரி ஐ வுட் கால் இட் த மோஸ்ட் காஸ்ட்லி டீ ஆஃப் மை லைஃப். அவங்க சொன்னாங்க, இட் வாஸ் காஸ்ட்லி, இட் காஸ்ட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ், பட் இப்போது வென் ஐ லுக் பேக் நான் வந்து அது இட் வாஸ் வர்த் இட்டுன்னு தான் சொல்வேன். எனக்கு வந்து ஐ நீடட் அ லெசன் ஃப்ரம் காட் ஸோ தட் ஐ வில் பி ப்ராட் பேக் ஆன் த ரைட் பாத். ஸோ அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பெஷலி டு யங் பீப்புள், God has a plan for every soul here on earth. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, God is not done with you until he says so. Even if you feel that உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரே இல்லைன்ட்டு நினச்சாலும், God வந்து ஜெரமியா 1:5 சொல்லியிருக்காங்க, பிஃபோர் ஐ ஃபார்ம்ட் யூ இன் த womb I knew you. ஸோ அவங்க வந்து when he was recovering he kept telling this verse to himself again and again. God வந்து he has plans for us to receive grace and mercy in ways that we won't even expect or think of. So in the quarter of the 13th Sabbath வந்து ஒரு part will help to construct an English church in Lowry Adventist University campus. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து even though it is there for more than 100 years, it has never had a church building which is large enough for its student body. ஸோ நம்ம வந்து நம்ம ஆஃபரிங்ஸு லிபரலாக கொடுப்போம். தேங்க்யூ.